ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பகவத்கீதை 18 டேஸ் லெவல் 1ல இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 7. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கர்மயோகம் 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் கர்மயோகம் அப்படின்றத பார்த்தோம். இன்னையிலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் 7லேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பக்தி யோகம். பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யோகா லேடர் நேத்திக்கு பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்? கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் அப்படின்னு நிலைப்பட. அப்ப பக்தி யோகம் தான் சிறந்தது. இது எல்லாமே வந்து அதுல அடங்கிடும். கர்மயோகம் அடங்கிடும், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், தியானம் இது எல்லாமே எதுல அடங்கிடும்? பக்தி யோகத்துல அடங்கிடும். அப்ப பக்தி யோகம் செய்யும் பொழுது நம்மளால பகவானை வழிபட முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒண்ணுதான் நம்மள என்ன பண்ணும்? இந்த ஜட உலகத்துல உள்ள கஷ்டங்கள்ல இருந்து நம்மள பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த ஜட உலகத்திலே நம்ம நல்ல முறையில நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும், கஷ்டங்கள் இல்லாம வாழணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும்? பகவான் உபதேசித்த பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்களின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை நம்ம வாழும்போது, அக்கர்மா பண்ணும்பொழுது நம்மளுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில வராது. ஆக 2 விஷயத்திலயும் வந்து நம்மளுக்கு என்னது? அதனாலதான் பகவத்கீதை மேனுவல் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 7 ஞான விஞ்ஞான யோகம். முழுமையான அறிவு. பகவானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொல்லுங்களேன், நம்மளுக்கு வந்து பகவான் மேல ஒரு அன்பும் நம்பிக்கையும் வரணும் அப்படின்னா பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுன்றது சாதாரண மேலோட்டமா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஆத்மார்த்தமா தெரிஞ்சுக்கிறது. பிரகலாத் மஹாராஜ் ஸ்டோரி நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஹிரண்யகசிபு நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாங்க. பகவான் வந்து அவங்கள காப்பாத்துனாங்க. அவ்வளவுதான் தெரியும். அதேதான் பிரகலாதுக்கு நடந்த ஒரு விஷயமா நம்ம எடுத்துடுறோம் இல்லைங்களா? அப்படி கிடையாது. அந்த அவ்வளவு கஷ்டத்திலையும் பிரகலாத் மகாராஜோட மனப்பான்மை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கஷ்டத்திலயும் என்ன பண்ணாங்க? அவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க பகவான் மேல. அன்போட இருந்தாங்க இல்லைங்களா? அந்த நம்பிக்கையும் அன்பும் தான் அவங்கள என்ன பண்ணிருக்கு? எல்லாவித கஷ்டங்கள்ல இருந்தும், ஆபத்துல இருந்தும் அவங்கள காப்பாத்துச்சுன்றது. அப்போ நமக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? நம்ம வந்து அதெல்லாம் நம்பளாலே சரி பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தா, நம்பளாலே எல்லா கஷ்டங்களையும் நம்மளோட இறப்பையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமா? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கையில கண்ட்ரோல் இல்ல அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது இல்லைங்களா? அப்படின்ற பட்சத்துல பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணாங்க? பக்தி பண்ணாங்க. பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பகவான் மேல பக்தி சேவை செய்யறதுதான். அதுல ஃபோக்கஸ்டா, டிட்டர்மைண்டா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே, நமக்கு சுத்தி என்னென்ன ஆபத்துகள் வந்தாலும், இந்த மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆபத்து வந்தாலும் சரி, அதே நம்மளுக்கு பக்தி சேவையில எதுவும் இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் யாரு கவனிச்சுப்பாங்க? பகவான் வந்து நல்லபடியா வந்து நம்மள பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி இடர்பாடுகள்ல இருந்து 2மே முக்கியம் இல்லைங்களா? பக்தி சேவையிலும் நம்மளுக்கு வந்து என்ன ஏற்படக்கூடாது? இடர்பாடுகள் ஏற்படவே கூடாது. அதுல தோல்வி ஏற்படவே கூடாது. அதே சமயத்துல இந்த ஜட வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளையும் நல்லா பார்த்துக்கணும். நம்ம சுத்தி உள்ளவங்களும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ அதுவுமே வந்து நமக்கு ஏன்னா இந்த உடம்பு தான் சாதனம். இந்த உடம்பை பயன்படுத்த நம்ம பக்தியை நம்ம செய்ய போறோம். அப்படின்னும்போது அதற்கான பிரயத்தனங்களையும் நம்ம ஈடுபட வேண்டியது ஒரு அவசியமாகுது. அப்போ அதுல இருந்து வர இடர்பாடுகள்ல இருந்து நம்மள என்ன பண்ணுவாங்க? பகவான் அவசியம் காப்பாத்துவாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்பிக்கை பிரகலாத் மகாராஜுக்கு நம்பிக்கையும் அன்பும் பகவான் மேல எப்படி ஏற்பட்டுச்சு? நாரத முனிவர் அவங்களுக்கு டிரான்சென்டென்டல் நாலேஜ குடுத்தாங்க இல்லைங்களா? ஆத்ம ஞானத்த அவங்களுக்கு உபதேசித்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? பகவான் மேல அன்பும் நம்பிக்கையும். அதே மாரி நமக்கும் பகவான் மேல அன்பும் நம்பிக்கையும் ஏற்படணும் அப்படின்னா, நிறைய என்ன பண்ணணும்? பகவான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்? யாருக்கு கரெக்ட்டா தெரியுதோ, அதான் 4 பரம்பரையில உள்ளவங்ககிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? அத தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோ சொன்னாங்க, ஏதோ நம்ம கேட்டோம்னு இல்லாம, கரெக்ட்டா யாரு சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பகவான பத்தி நம்ம கேட்கணும். இந்த மாரி நம்ம செய்யும்போது, நமக்கு என்ன ஏற்படுது? முழுமையான அறிவு ஏற்படுது. பகவான் மேல அன்பும், நம்பிக்கையும் நமக்கு ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 7. அதுல என்ன அப்படின்றத நம்ம சாப்டரோட நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண லலிதா மாதாஜி பிரணாம். மங்களாச்சரணம் வாசிச்சிடலாங்களா? हरे कृष्णा। ओम ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। हे वन्देऽहं श्रीगुरो
श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुण सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिने इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हे हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், நம்ம இன்னைக்கு அத்தியாயம் 7 பார்க்க போறோம். அத்தியாயம் 6 சுருக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம பார்த்து தியான யோகம், அஷ்டாங்க யோகம், அதை நம்ம பார்த்தோம். அதுல அஷ்டாங்க யோகாவின் முன்னேறுதல், அது சமபுத்தி விவஸ்வதே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்த்தோம். அஷ்டாங்க யோகாசனத்தின் நிலைகள் 8 நிலைகள் பார்த்தோம் இல்லைங்களா? ரகசிய சித்திதா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டோம். ஏன் மனத்தை கட்டுப்படுத்துங்கள், அபியாசம் என்னது கௌந்தேய, மனத்தை கட்டுப்படுத்தணும். அது ரொம்பவே என்னது கெட்டியானது, அடங்காதது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? மனத்தோட நிலைப்பாடு. அதற்கு பகவான் என்ன சொன்னாங்க, பற்றுதல் இல்லாம இருக்கணும் அப்படின்றதும் பயிற்சி, தகுந்த பயிற்சி, இது ரெண்டும் அவசியம் அப்படின்றது சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ அந்த உபதேசத்தை நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில அவசியம் நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், தோல்வியுற்ற யோகியின் இலக்கு என்ன அப்படின்றத பார்த்தோம். சுஷினம் ஸ்மிருதினாம் கேஹே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக பக்தி யோகி மிக உயர்ந்த யோகி, பக்தி யோகம் மிக உயர்ந்த யோகா அப்படின்றத நம்ம பார்த்தோம். யுக்த மனோ மதக அப்படி நம்ம பார்த்த பட்சத்துல பக்தி தான் சிறந்ததுன்றத பகவான் வந்து உபதேசிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க அத்தியாயங்கள் எல்லாமே பக்தி யோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அத்தியாயம் 7 என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கிருஷ்ணர் பற்றிய அறிவின் மகிமை, பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது கஷ்டின் மாம் வேதி தத்வதக அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் கிருஷ்ணரின் ஆற்றல் பற்றிய அறிவு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பிரகிருதி மித்திமே பராம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைதல், யாரெல்லாம் பகவான் கிட்ட சரணடைவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக தேவ வழிபாடு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மைவ விஹிதான் ஹி தான் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக என்ன அப்படின்றத நம்ம சாப்டர் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண லலிதா மாதாஜி 7.1. லலிதா மாதாஜி. यस। ओम श्री परमात्मने नमः। अथ सप्तमोऽध्यायः ज्ञान विज्ञान योगः। श्री भगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युज्यन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु। हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தத்ஷ்ருணு, கேட்கிறது சிறந்தது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல முக்கியமான விஷயமே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருத்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக அப்படின்றது இங்க பகவான் உபதேசம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னென்ன கோட்பாடுகள் நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்துல? என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன், பகவான் மேல விருப்பத்தோட, என்னை பற்றிய முழு உணர்வில், பகவானோட
நிலைப்பாட்டுல கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல யோகத்தை பயில்வதன் மூலம் நம்ம யோகம் பக்தி யோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா சந்தேகம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும், பகவானை பத்தி முழுமையா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கிறது அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 புலன்கள்ல ரொம்ப வந்துட்டு எந்த புலன் வந்து சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கிறது தான் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலயும் நம்மள வந்து வெளியில கொண்டு வர்றது எது, நம்ம பேர் யாராவது கூப்பிட்டாங்கன்னா, இல்லைன்னா சப்தம் ஏதாவது கேட்டுச்சுன்னா, அலாரம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வீழ்ச்சிப்போம் இல்லைங்களா? ஆழ்ந்த உறக்கத்திலும் கூட. அப்ப அந்த அளவு சென்சிட்டிவான ஒரு புலன் அப்படின்னு பார்க்கும்போது அது காது, சரிங்களா? அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவான் வந்து நாபிக மலத்துல இருந்து தாமரை வந்து பிரம்மா படைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ பிரம்மாவுக்கும் என்ன அப்படின்னு விஷயம் வந்து, அதாவது எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப அப்படின்ற சப்தம். அத வந்து அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கப்புறம் பகவான் அவங்களுக்கு வேதங்களை உபதேசம் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப குரு சொல்லி சிஷ்யர்கள் கேட்கிறது அப்படி, அதுதான் நம்மளோட பரம்பரையில வர வழக்கமும் கூட இல்லைங்களா? அப்போ குரு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அப்படியே ஃபாலோ பண்றது டிசிபிள்ஸோட கடமையா நம்ம பார்க்கிறோம் இந்த பரம்பரைகள்ல 4 பரம்பரைகள்லயும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லாம நம்ம எடுத்துக்கிறோம்ன்றது நம்ம பார்க்கிறோம். அப்ப கேட்கிறதுன்றது ரொம்ப ரொம்பவே என்னது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்துல அப்படிப்பட்ட சென்சர், ஏன்னா நம்ம எல்லா புலன்களையும் நம்ம என்ன பண்ணணும், பகவான் மேல நம்ம பிரயத்தனப்படணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? 3வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். அப்போ கேட்கிறது அப்படின்றபோது அதற்குள்ள நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருகிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் கிட்ட இருந்து கேட்கணும். இப்ப நம்ம பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அது யாரு கொடுத்த ஸ்லோகங்கள், பகவானே கொடுத்த ஸ்லோகங்கள். அப்ப பகவான் கிட்ட நம்ம நேரடியா கேட்கிறோம். அது ஒரு சிறந்த ஒரு விஷயம். அப்ப நமக்கு அதுல எந்த விதமான தவறுகளும், அதாவது நம்ம பாதை மாறி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு பட்சத்துல அது சிறந்த ஒரு விஷயம். அப்ப பகவான் கிட்ட இருந்து கேட்கணும். இல்லைன்னா பகவானை பத்தி பியூர் டிவோட்டிஸ் சொல்றப்போ நம்ம கேட்கணும் அப்படின்றது. இன்னொரு விஷயம், பகவான் எல்லாரோட ஆத்ம இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்ன்றது எல்லாத்துக்கும் விட்னஸ் யாரு, யாரு சாட்சியா இருக்காங்க, பகவான் இருக்காங்க. அப்போ ஒரு ஆத்மா பகவானை பத்தி கேட்க விருப்பப்படுது, பிரயத்தனப்படுறோம். நம்மளோட சென்சஸ், ஆர்கன்ஸ் எல்லாம், அதாவது நிறைய ஜென்மங்கள நம்ம என்ன பண்றோம், நிறைய இந்த ஆஹ் புலன் இன்ப சுகத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம், பிரயத்தனப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்றோம், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் பட்சத்துல யார் நம்ம கிட்ட இருக்காங்க, பரமாத்மா மனசுல இருக்காங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வெல்விஷர் அவங்க. அவங்க அதற்கான ஏதுவான விஷயங்களை அவங்க நமக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பகவான் கிட்ட இருந்து கேட்கணும், இல்ல பகவானை பத்தி பகவானோட தூய பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கணும். அப்போ நம்ம இதயத்துல உள்ள பகவான் என்ன பண்ணுவாங்க, அதற்கான எல்லா விஷயங்களும் நமக்கு ஏதுவா கொடுப்பாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மள பியூரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? நம்மள வந்து நம்ம கிட்ட உள்ள அந்த அழுக்குகள், மனத்துல நிறைய அழுக்குகள், பாபங்கள்னால சேர்ந்த அழுக்குகள் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பகவானை பத்தி கேட்கறது மூலியமா என்ன ஆகுது, பியூரிஃபை ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளீன் ஆகணும், அப்புறம் தான் பக்தி வரும் இல்லைங்களா? கிருஷ்ண பக்தின்றது பியூரிட்டில இருந்து வந்து வர்றது, நல்ல குணத்தில இருந்து வர்றது. அப்ப நம்ம இதயத்தில் உள்ள ரஜோகுணம், தமோகுணம் அதுதான் அழுக்கு. அதுதான் வந்து நம்ம செய்த பாபங்கள்ல இருந்து வந்த அதாவது அந்த குணத்தினால் செய்த பாபங்கள்னால் நமக்கு செயல்கள்னால நமக்கு பாபங்கள் வந்திருக்கு இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பியூரிஃபிகேஷன் கிடைக்கணும். அப்ப கேட்கறதுனால பியூரிஃபை ஆகுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்மளுக்குள்ளார என்ன ஏற்படும், நம்மளோட ஆழ் மனதுல உள்ள பக்தி வெளியில வர ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், டிவோஷனல் சர்வீஸ்ல மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்ம டிவோஷனல் சர்வீஸ்ல மனதை ஒருநிலைப்படுத்துறதுனால என்ன ஆகும், நம்ம கிட்ட உள்ள இந்த ஜட உலக ஆசைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம நிறைய ஆசைப்பட மாட்டோம், கிடைக்கலையேன்னு வந்து நம்ம வந்து அதுக்காக வருத்தப்பட மாட்டோம். இயல்பா என்ன இருக்கோ வாழ்க்கையில அதை நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், எடுத்துக்க ஆரம்பிப்போம், சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயமும் கூட. அதற்கப்புறம் நம்ம இந்த நிலைப்பாடுக்கு வரும்போது நம்ம என்ன குணத்துல வருவோம், ரஜோகுணம் தமோ குணத்துல இருந்த நம்மளோட மனநிலை எதுக்கு வரும், சுத்த சத்துவ குணத்துக்கு, அட்லீஸ்ட் சத்துவ குணத்திற்கு நிலை பெறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அப்ப நம்மளால பகவானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கு நம்ம பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிப்போம். அதற்கப்புறம் நம்ம பகவானை அடைவோம் அப்படின்றதுதான் தாத்பரியம். அப்ப கேட்கறதுல இவ்வளவு விஷயங்கள் உண்டு. அதனால நம்ம அவசியம் என்ன பண்ணணும், பகவானை பத்தி நிறைய நம்ம கேட்கணும். அதுவும் ஒரு டிவோஷனல் சர்வீஸ். 9 நவவித பக்தியில முதன்மையான
விஷயம்ன்றது கேட்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தது 7.2. ज्ञानं तेहं सविज्ञानम् इदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यमम शिष्यते. हरे कृष्णा. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின்னே அறிய வேண்டியவை எதுவும் இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. பொருள் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சாதாரண அறிவு, அதே பகவானை பற்றிய ஆன்மீக விஷயங்கள் தெய்வீக அறிவு இல்லைங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு இதை தாண்டி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமானா கிடையாது. ஏன்னா நம்ம ஒண்ணு ஜட உலகத்துல இருக்க போறோம், இல்லைன்னா ஆன்மீக உலகத்துல இருக்க போறோம் பகவான் கூட இல்லைங்களா? அப்படின்னும் போது சாதாரண அறிவு அப்படின்னும் போது ஜட உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஆன்மீகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பகவான் நமக்கு உபதேசம் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்குன்றது எதுவுமே இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மத்தது 7.3. मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेत्ति तत्त्वतः. हरे कृष्णा. ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனை என்னை உண்மையாக அறிகின்றான் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர் பக்தி சேவைக்கு வருவாங்க இல்லைங்களா? பக்தி மார்க்கத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுல யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். பக்குவம் அடையணும்னா இது பக்தி சேவையில முன்னேறது இல்லைங்களா? அந்த பக்குவத்தை அடையறதுக்குன்னு முயற்சி பண்றவங்க ஒரு சிலவங்க தான் இருப்பாங்க. அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்கள் கூட யாரேனும் ஒருவனை என்னை உண்மையாக அறிகின்றான். பகவானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறவங்க மகாத்மாவா யார் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா அது யாரேனும் ஒருவனே அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அதற்குதான் இந்த மேரத்தான் ரேஸ் பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓடுவாங்க இல்லைங்களா? கலந்துகிட்டு வின் பண்ணணும் அப்படின்ட்டு கலந்துப்பாங்க போட்டியில. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு இடத்துல அதை கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டியில முழுமையா கலந்துக்கிட்டு வின் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பக்திக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க, சில சில இடங்கள்ல அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிவ் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது மனித பிறவி. அது கிடைத்ததுலயே அரிதான பிறவி. அதுல நம்ம என்ன பண்ணணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பகவானை அடைய முழுமையா நம்ம பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தது 7.4. भूमिर् आपो अनलो वायुः खं मनो बुद्धिरेव च अहंकार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा. हरे कृष्णा. இந்த ஸ்லோகத்துல இப்ப சாதாரண அறிவு ஆன்மீக அறிவுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப ஜட விஷயங்கள், ஜட உலகத்தை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததே இந்த பிரிந்த ஜட சக்திகள் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஜட சக்தி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மகா தத்துவம் இருக்கு. 24 எலிமெண்ட்ஸ் கொண்டது இந்த ஜட உலகம். 24 எலிமெண்ட்ஸ் பொருட்களை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த ஜட உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம இங்க பார்க்கிறது இந்த 8 விஷயங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது என்னது, நம்மளோட இந்த சரீரம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், அது என்ன, நம்மளோட ஸ்தூல சரீரம். இதெல்லாம் எங்க மட்டுமே இருக்கும், நமக்கு இந்த ஜட உலகத்தில் இருக்கிற வரைக்குமே நம்ம கூட இருக்கும். அதே நம்ம ஆன்மீக உலகத்துக்கு பகவான் கிட்ட நம்ம நித்தியசூரிகளா இருக்கும்போது என்ன ஆகும், நம்மள்கிட்ட வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கும், சச்சித் ஆனந்தம். அங்க இந்த பஞ்சபூதங்களான உடலும் இருக்காது, ஸ்தூல சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் அந்த சரீரமும் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்தது என்னது, பிரிந்த ஜட சக்திகள் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவானோட ஆப்புலன்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்ற பட்சத்துல இங்க நம்ம என்ன பண்றோம், இதுல மெட்டீரியல் எனர்ஜி, பகவானோட ஜட சக்திகளை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி 7.5. अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाभागो येदं तार्यते जगत्. हरे कृष्णा. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் இந்த 8 சக்திகள், 8 விஷயங்கள் கொண்ட ஜட சக்தி பார்த்தோம் இல்லைங்களா? இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட
ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த 8 சக்திகள் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இந்த சரீரம், அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சரீரம், இது தாண்டி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆத்மா, நம்ம லிவிங் என்டிட்டி. சரிங்களா? அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். அது உயர்ந்த சக்தி. ஏன் அது உயர்ந்த சக்தி? அது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? ஆன்மீக லோகத்தோட இருக்கக்கூடியது. ஆன்மீக தன்மை கொண்டது. நம்மளோட ஆத்மா சச்சித்தானந்த ஸ்வரூபம். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இதற்கு அப்பால், இந்த 8 சக்திகளுக்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்ந்த ஜட இயற்கையினை, இந்த ஜட உலகத்தை நம்ம என்ன பண்றோம், முக்குணங்களோட தாக்கத்தினால நம்மளோட சுயநலத்திற்காக நம்மளோட சென்சஸ கிராட்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? முக்குணங்களோட தாக்கத்தினால நம்மளோட சென்சஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம புலன்களை நம்ம திருப்தி பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கிறது. ஆனா ஆக்சுவலா என்ன என்ன தாத்பரியம், நம்ம ஆத்மா இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பகவானை நம்ம அடையணும். அதுதான் ஆன்மீகத்துல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த முக்குணங்களோட தாக்கங்கள்னாலும் அறியாமையினாலும் மனிதர்கள் என்ன பண்றாங்க, முக்கியமா ஏன்னா மத்த விலங்குகளோ பறவைகளோ அதற்கெல்லாம் இது வந்து சம்பந்தப்படாது. மனித பிறவியில மட்டும்தான் நம்மளால பகவானை அடைய முடியும் அப்படின்னு ஒரு தாத்பரியம் இருக்கு இல்லைங்களா? அப்போ மனிதர்கள் என்ன பண்ணணும், இந்த உடலை பயன்படுத்தி பக்தி சேவையில் ஈடுபடுத்தி, புலன்களையும் மனதையும் பக்தி சேவையில் ஈடுபடுத்தி நம்ம பகவானை அடையணும். அதுதான் தாத்பரியம். ஆனா என்ன நடக்குது, இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 7.6, 7.7. एतद्योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृष्णस्य जगत प्रभव प्रलयस्तथा मत्त परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव. हरे कृष्णा. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையைச் சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. அப்போ ஜட சக்தியா இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே யாருக்கிட்டேந்து வந்திருக்கு, பகவான் கிட்டேந்து இருந்திருக்கு. அதோட ஆதியும் அந்தமும் யாரு, பகவானே அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் பகவானோட திருமேனி. திருமேனில இருந்து என்ன வருது, இந்த ஜட உலகங்கள்லாம் வருது. ஒரே ஒரு ஜட உலகம் நம்ம இருக்கிறது மட்டும்தான் இல்ல, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து பகவானோட திருமேனில இருந்து அவங்களோட இது போர்ஸ்ல இருந்து, உடம்புல உள்ள போர்ஸ்ல இருந்து வெளியில வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வெளியில வருது, பகவான் கிட்ட இருந்து. இது எல்லாத்துக்கும் ஆதி மந்தமும் யாரு, பகவான் அப்படின்றத நம்ம பகவான் மூலியமாவே நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உயர்ந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? பகவானை விட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உயர்ந்த விஷயம் இருக்கான்னா கிடையாது. என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். முத்து மாலை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வெளியில பார்க்கறதுக்கு அந்த நூல் தெரியாது. மாலைகள் மணிகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கோர்த்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கோர்த்து இருக்கிறது எதனால, ஆதாரமா யாரு இருக்கிறது, அந்த நூல் இல்லைங்களா? அந்த மாதிரி நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளது. ஜட உலகமா இருக்கட்டும், ஆன்மீக உலகமா இருக்கட்டும், எல்லாமே யாரு சார்ந்திருக்கு, பகவானை சார்ந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 7.8. रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशि सूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दकै पौरुषं नृषु. हरे कृष्णा. கிருஷ்ண மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் வந்து இந்த நம்ம நிறைய பொருட்கள், நிறைய வஸ்துக்கள்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரம்ப நிலையில உள்ளவங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் பகவான் நானே இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து வெளியில இருந்து ஒரு மெட்டீரியல் விஷயங்கள், மெட்டீரியல் உலகத்துல சென்ஸ் என்ஜாய்மெண்ட் சொல்லுவாங்க, ஆன்மீகத்துல நிறைய
இது ஞானம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபால்ஸ் ஈகோ இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு பகவான் சொல்றாங்க. ஆனா பகவத்கீதையில இது எல்லாத்திலும் நானே இருக்கின்றேன் அப்படின்றது வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன என்ன தாத்பரியம் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட முதலாளி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க கிட்ட போய் நீங்க இந்த கம்பெனில என்னவா இருக்கீங்கன்னு புதுசா வரவங்க கேட்டாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்றத சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே வந்து இல்ல நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப அகங்காரத்தோட இருக்கேன்னு அவங்க நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு, இல்ல நான் தான் இந்த கம்பெனியோட கடைநிலை தொழிலாளி அப்படின்றத சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்றத அவங்க பகிரங்கமா சொல்லுவாங்க. அந்த இடத்துல அகங்காரம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அதுதான் என்னது உண்மை. உண்மைய அவங்க சொல்லும்பொழுது அதுல அகங்காரம் இருக்காது. உண்மை இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் பகவான் கிட்ட இருந்து எல்லாமே வந்திருக்குன்ற பட்சத்துல, அனைத்திலும் நான் இருக்கின்றேன் அப்படின்றத பகவான் சொல்லும்போது, அத நம்ம பகவான் உண்மைய நம்மகிட்ட விளக்கமா சொல்றாங்க அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம இந்த ஸ்லோகங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரியன் சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓமாக இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரின் திறமையாகவும் இருப்பது நானே அப்படின்றத பகவான் வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப நீரில் உள்ள சுவை, நல்ல தாகம் எடுக்கும்போது நமக்கு வந்து தண்ணீர் குடிக்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல ஒரு சுகம் சுவையோட இருக்கும் இல்லைங்களா? அந்த தாகம் தணிக்கும் அந்த சுவை பகவான். சூரியன் சந்திரர்களே நமக்கு என்ன கிடைக்குது? ஒளி கிடைக்குது. அப்ப சூரியன் கிட்டயும் சந்திரன் கிட்டயும் ஒளி இருக்குன்னா, அந்த ஒளி அவங்களுக்கெல்லாம் யார் மூலியமா கிடைக்குது? பகவான் மூலியமா கிடைக்குது. அப்புறம் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓம் ஆக யார் இருக்காங்க? பகவான் இருக்காங்க. ஆகாயத்தில் ஏற்படுற சப்தம் அது பகவானா இருக்காங்க. மனிதர்களின் திறமை, நம்ம கிட்ட திறமை இருக்கு அப்படின்னா, அந்த திறமை யார் மூலியமா? பகவான் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இன்னொரு விஷயமும் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, அர்ஜுனர் வந்து அவ்வளவு திறமையோட போர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? பகவான் வந்து அவதார லீலைகள் அந்த தாத்பரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க? அவங்க கிளம்பி அவங்களோட திருநாட்டிற்கு போயிடுவாங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, அர்ஜுனரால என்ன பண்ண முடியலையாம்? காண்டீபத்தையே வந்து தூக்கவே முடியலையாம். அப்ப இவ்வளவு நாள் அவங்க வந்து காண்டீபத்தை எடுத்து போர் பண்ணது, நெறைய சக்திகள்லாம் அவங்க கிட்ட இருந்தது. பாண்டவர்கள் கிட்ட எல்லாம் இருந்ததெல்லாம் யாரோட உதவியினால? பகவானோட அனுகிரகத்தினால. பகவான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் காண்டீபத்தையே வந்து என்ன பண்ண முடியல? அர்ஜுனரால தூக்கவே முடியல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாகவதத்துல பார்ப்போம். சரிங்களா? அப்போ திறமை, நம்ம கிட்ட உள்ள திறமை எல்லாம் யார்கிட்ட இருந்திருக்கு? பகவான் கிட்ட இருந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? திறமையானவன் நான், என்னால வந்து இதெல்லாம் வந்து கிடைச்சது அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஈகோல இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால நம்மளால முழுமையா நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியும். அப்போ திறமை அப்படின்றது பகவானோடது. பகவான் அப்படிப்பட்ட திறமையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்க கூடாது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? பகவான் நமக்கு கொடுத்த திறமை, அர்ஜுனருக்கு வில்லாற்றல் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட திறமைய அவங்க வீணடிச்சாங்களா? இல்ல. பகவானுக்காக அத என்ன பண்ணாங்க? திறன்பட அவங்க செயல்பட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் பகவான் கொடுத்த திறமைய நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்காக திறன்பட அத நம்ம செய்யணும். இல்லன்னா அதுவுமே பாபத்துல வந்து சேரும். அதனால திறமை பகவான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் உள்ள திறமை நான் அப்படின்றது. இந்த மாதிரி வந்து இந்த வர ஸ்லோகங்கள் உள்ளதெல்லாம் இந்த டேப்லெட் காலத்துல நம்ம பார்ப்போம். நீரில் உள்ள சுவை, சூரியன் சந்திரனில் உள்ள ஒளி, வேத மந்திரங்களில் ஓம், சப்தத்தில் ஒளி, மனிதன் கிட்ட உள்ள திறமை, பூமியில் உள்ள மனம், தீயில் உள்ள வெப்பம். நீ இப்ப பூமியில மனம், மண் வாசனை வருது இல்லைங்களா? அது பகவானோடது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தீயில ஒரு வெப்பம் இருக்கு இல்லைங்களா? அது யாரு? பகவான். அந்த வெப்பம் யாரால வருது? நெருப்புக்கு. பகவானால கொடுக்கப்பட்டது. உயிரினங்கள்ல உள்ள வாழ்க்கை, அனைத்து சந்நியாசிகளோட தவம், அப்புறம் அனைத்து இருப்புகளும் அசல் விதை, புத்திசாலித்தனம், அதுல உள்ள நுண்ணறிவு பகவான், சக்தி வாய்ந்த மனிதர்கள் கிட்ட உள்ள வலிமை, அதே மாதிரி வலுவான விஷயம் எதுவா இருந்தாலும் அதுல உள்ள வலிமை வந்து பகவான். செக்ஸ் வாழ்க்கையில மத கொள்கைகளுக்கு முரணானது அல்ல அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். This is 7.12, 7.13. Health Mataji? Yes. 12:13. ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि त्रिभिर्गुणमयैर्भावै येभिः सर्वमिदं जगत्
मोहितं नाभिजानाति मामेभ्य परमव्ययम्. हरे कृष्णा. சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் இது என்னது முக்குணங்கள் இல்லைங்களா? இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை என்பதை அறிவாயாக. நம்ம எந்த ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாலும் அந்த அது யாரோட சக்திக்கு உட்பட்டது? பகவானோட சக்திக்கு உட்பட்டது. ஏன்னா மாயை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? பகவான். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா பகவானோட கண்ட்ரோல்ல இந்த முக்குணங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? இந்த முக்குணங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது இந்த பப்பட் ஷோ மாதிரி பொம்மலாட்டம் கேள்விப்படுவோம் இல்லைங்களா? இந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட செயல்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோம்? இந்த முக்குணங்களோட கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பகவான் இந்த முக்குணங்களோட சம்பந்தப்பட்டவங்க இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. இந்த முக்குணங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல? பகவானை பத்தி நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மத்தது 7.14 दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामितां तरन्ति ते. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நம்ம இந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தது முக்குணங்களோட தாக்கத்துல இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல? பகவானை புரிந்து கொள்ள முடியல அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த முக்குணங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஏன்னா நம்ம இருக்கிறது இந்த முக்குணங்கள்ல. நம்ம எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம் இந்த 3 குணத்துல தான் இருக்க போறோம். இதை தாண்டி ஒரு குணம்ன்றது கிடையாது இல்லைங்களா? அதர்மம் ஒண்ணு, பலன் எதிர்பார்த்து செயற்கூடிய செயல்கள், இன்னொன்னு தர்மம். இந்த 3 விஷயத்துல தான் நம்ம செயல்கள் இருக்க போகுது. அப்போ பகவானோட தெய்வீக சக்தி இதுவும் என்னது? ஜட சக்தியா இருந்தாலும் இதுவும் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்ப சூரியன் பிரகாசமா நல்லா இருக்காங்க. அவங்களோட ஒளி சூரியன் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால சூரியனுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? சூரியன் கிட்ட இருந்து ஒளிதான். அதே மாதிரி ஜடசக்தி பகவான் கிட்ட இருந்தா எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே தெய்வீகமானதுதான். சரிங்களா? அப்படின்ற பட்சத்துல ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. நம்மளோட தனிப்பட்ட முறையில என்ன பண்ண முடியாது? இந்த முக்குணங்கள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியாது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். அப்ப பகவான் கிட்ட நம்ம சரணம் அடைகிறோம். எப்படி? நம்மளோட சொல்லால், மனத்தால், செயலால். இந்த 3 பகவான சம்பந்தப்பட்ட விஷயமா நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம் இந்த கோட்பாட்டுல நம்ம வராம நம்ம சுத்த சத்துவகுணத்துல பக்தி மார்க்கத்துல நம்ம பகவானை சரணடையும் போது இந்த முக்குணங்கள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். அப்போ இதுதான் மார்க்கம். என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். எதனை? இந்த ஜட இயற்கைய எளிதில் கடக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 7.15 न मां दुष्कृतिनो मूढा प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञाना आसुरं भावमाश्रिताः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல 4 வகையான மனிதர்கள் பகவானை சரணடையாம இருப்பாங்க. பகவானை சரணடைந்தால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜட இயற்கையை நம்மளால கடக்க முடியும்ன்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஆனால் 4 பேர் என்ன பண்ணல? பகவானிட சரணமடைய விருப்பப்படல. அப்ப அவங்க யாரு அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரின் கடைநிலையோரும் மாயையால் அறிவை கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் இன்றும் சரணடைவதில்லை அப்படின்றத பகவான் இங்க குறிப்பிடுறாங்க. அவங்கள யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துஷ்கிருதினோ அப்படின்னும் போது நாத்திகர்கள். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறிவாளிகளா இருப்பாங்க. நிறைய அதாவது இந்த விஷயங்கள், அதாவது விஞ்ஞானிகள், கவிஞர்கள், தத்துவ ஞானிகள் இவங்கெல்லாம் இருக்காங்களா? அந்த மாதிரி அறிவாளிகள். அவங்களாம் எல்லாமே என்னது அவங்க கிட்ட கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது? பகவான் மேல
பகவானை நம்ப மாட்டாங்க, பகவானுக்கு பக்தி சேவையில அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அப்படின்ற பட்சத்துல அவங்கள நாத்திகர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்க என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, பகவானே அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படின்போது அவங்க பக்தி சேவைக்கு வரமாட்டாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, மூடா அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு புல்லு கட்டு கிடைப்பதற்காக ஏன் கழுதை மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும்? முட்டாள்தனம் இல்லையா? சிலர் ஆன்மீக வாழ்க்கைக்கு நேரம் இல்லாமல் பொருள் ஈட்ட மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. உண்மையில் அவர்களுக்கு சாப்பிடவோ அல்லது தூங்கவோ நேரமில்லை அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இதற்கு உதாரணமா இந்த டாங்கிய வந்து குடுத்திருக்காங்க. க இந்த கழுதை இருக்கு இல்லைங்களா? அதோட முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு குச்சில வந்து ஒரு கேரட்டோ, புல்லோ கட்டி அதுகிட்ட காமிப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, அது எப்படியாவது அடைஞ்சிடணும். உணவு இருக்குன்றதுனால அத நோக்கி போயிட்டே இருக்கும் அது. அப்படியே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் கடைசியா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு புல்லுக்கட்ட அதுக்கு உணவா குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க சில 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 பேரு ஆன்மீகத்துக்கு நேரம் இல்லாம, இந்த ஜட உலகத்துக்கே நெறைய இந்த ஆசைகள நிறைவேத்திக்கணும், அந்த ஆசைய நிறைவேத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே நெறைய என்ன பண்ணுவாங்க அவங்க, பிரயத்தனப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, இதுக்கு ஆன்மீகத்துக்கு வரமாட்டாங்க. பக்தி சேவைக்கு வரமாட்டாங்க அப்படின்றது. அ அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கிடைக்கிறது எல்லாமே வந்து எல்லாம் அவங்க ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்காத ஒரு விஷயம். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. இன்னொன்னு கிடைச்சத அவங்களால என்ன பண்ண முடியாது, இறந்ததுக்கு அப்புறம் அவங்களால கொண்டு போக முடியாது. இங்கே தான் விட்டுட்டு போவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த அளவு பிரயத்தனப்படுறதுல அவ்வளவு சிறந்த ஒரு செயலா அப்படின்னு யோசிச்சோம்னா, கிடையாது இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ற அளவுக்கும் இருந்தால் போதும். மிச்சம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நித்தியமான இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட தெய்வீக செயல்கள், பக்தி சேவையில ஈடுபடுறது தான் சிறந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து நராதமா அப்படின்றவங்கள நம்ம பார்க்கிறோம். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக அ சமூகம் மற்றும் மதம் இதுல அதாவது அரசியல் இதுலலாம் வந்து சிறந்தவங்க தான் வந்து நாகரிகமானவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா நராதமர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சமூகத்திலும் அதுக்கப்புறம் வந்து ஆ இதுலயும் கொள்கைகளையும் வந்து அவங்க வந்து சிறந்திருப்பாங்க. ஆனா ஆன்மீகத்துல அவங்களுக்கு என்ன இருக்காது? அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்காது. அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சமூகத்திலும், அரசியலிலும் அவங்களுக்கு நல்ல ஒரு அ நாட்டம் இருக்கும். ஆனா ஆன்மீகத்துல அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மனித இனத்தில் தாழ்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஜகாய் மதாய் அவங்களோட கதைய வந்து நம்ம இங்க உதாரணமா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆசுர பாவம் அப்படின்றது என்னன்னா, நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்கன்றத விட, தான் தான் கடவுள்ன்னு சொல்லிடுவாங்க. நான் தான் இந்த உலகத்த வந்து இந்த உலகத்திலே வந்து சிறந்தவன், பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. அதுல உதாரணமா நம்ம யார பார்க்கிறோம்? ராவணன நம்ப பார்க்கிறோம். ராவணன் தான் வந்து அசுரர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம இங்க பார்க்கிறோம். ஜகாய் மதாய் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்த சமயத்துல, நித்யானந்த பிரபு, பலராமர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாம சங்கீர்த்தனத்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பிரயத்தனப்படுவாங்க. அப்போ வந்து இந்த ஜகாய் மதாய்ன்றவங்க பிராமணர்கள். ஆனாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, தவறான பழக்கவழக்கங்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நித்யானந்த பிரபு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்த உச்சரிக்க சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள தாக்கிடுவாங்க. அதனால பகவானுக்கு எப்படி இருக்கும்? தன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா கூட கம்முனு இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க, தன்னோட பக்தர்கள யாராவது அவதூறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களால பொறுத்துக்க முடியாது இல்லைங்களா? உடனே என்ன பண்ணாங்க, சுதர்சனத்த எடுத்தாங்க. அப்போ பக்தரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? உடனே வந்து நித்யானந்த பிரபு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த 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 அவதாரம் வந்து பக்தி மார்க்கத்த எல்லாருக்கும் எடுத்து சொல்ற ஒரு விதம். இதுல ஆயுதத்த நம்ம எடுக்கக்கூடாது. நாம சங்கீர்த்தனத்த உலகத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் குடுத்து அவங்கள எல்லாம் ஆன்மீகத்துல கொண்டு வந்து பகவானை அடைய வைக்கிறதுக்கான அவதாரம் அப்படின்றத எடுத்து சொல்லும்போது, மன்னிச்சிடுங்க இவங்கள அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது, பகவான் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அமைதியா அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அமைதி அடைஞ்சிருவாங்க, அனுகிரகம் பண்ணுவாங்க. அப்போ பகவான் யாருக்கு கண்ட்ரோலா இருப்பாங்க? பக்தர்களுக்கு கண்ட்ரோலா இருப்பாங்க. அதுமாரி பக்தர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, பகவானால என்னைக்குமே என்ன பண்ண முடியாது? அத தாங்கிக்கவே முடியாது. இத நம்ம நெறைய பாகவதத்துல நம்ம ஸ்டோரீஸ் நம்ம பார்த்தோம்னா, அதிலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனால தான் நெறைய பகவத்கீதை, பாகவதம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தது 7.16. चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्तार्ति ज्ञानी च भरतर्षभ हरे कृष्णा பரதர்கள் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் ஆவர். அப்படின்னு நம்ம இங்க அவர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சரிங்களா? இதற்கு முன்னாடி 4 பேர் வந்து
பக்தி மார்க்கத்துக்கு வராதவங்களை பார்த்தோம். இப்ப பக்தி மார்க்கத்துக்கு வரவங்க யாரு அப்படின்றத பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா துயருற்றோர் அப்படின்ற பட்சத்துல கஜேந்திரனும் திரௌபதியையும் நம்ம திரௌபதி அம்மாவையும் நம்ம வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருக்கும் துயரம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா வாழ்க்கையில. அதாவது கஜேந்திரன் யானையை வந்து என்ன பண்ணுச்சு, முதலை வந்து கடிச்சது இல்லைங்களா. அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி என்ன பண்றாங்க, பகவான ஆதிமூலமே அப்படின்னு வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. பகவான் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி திரௌபதி அம்மாவுக்கு கஷ்டம் ஏற்பட்ட சமயத்துல பகவான் அவங்க என்ன பண்றாங்க, கோவிந்தான்னு அழைக்கும் பொழுது துயரத்துல கூப்பிடுறாங்க. பகவான் என்ன பண்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதெல்லாம் மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆழ்ந்து தாத்பரியத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு புரிதல்கள்லாம் நமக்கு ஏற்படும். சரிங்களா? எந்த நிலை அப்படின்றத பார்த்தோம்னா, என் கையில எதுவுமே இல்ல, பகவானே நீதான் எல்லாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும் தேருற்றோர். அப்ப அந்த சமயத்துல பகவான் என்ன பண்றாங்க, ஏன்னா அந்த பால் சீகு இருக்கிற வரைக்கும் என்னது, அது அகங்காரம் அப்படின்றது சிறப்புடையதா இருக்காது. சத்துவகுணத்துல அது வராது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால பகவானுக்கு கருணை இல்லை அப்படின்றது கணக்கு வராது. அந்த ஃபால்ஸ் ஈகோ அப்படின்றது என்ன இருக்கக்கூடாது, மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடாது. அது ரஜோகுணம் தமோகுணத்தை சார்ந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹம் வியாசர் அவங்களோட மனைவி கர்ப்பமா இருப்பாங்க. அவங்களோட வயிற்றுல யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி அவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் உண்டு. அவங்க வந்து ராதா ராணியோட கிளியா இருப்பாங்க. கிளி ஆக்சுவலா ராதா ராணியோட பெட் அனிமல் கிளியா இருப்பாங்க. அவங்கள வந்து ராதா ராணியும் பகவான் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவதாரம் முடிஞ்ச உடனே அவங்கலாம் வந்து திருநாட்டிற்கு போயிடுவாங்க இல்லைங்களா. அப்போ ராதா ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, கிளிய வந்து நீ இங்கேயே இருக்கணும், உனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணும் அந்த கிளி, நான் உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். இல்ல அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, எங்கெங்கெல்லாம் வந்து பகவானை பத்தி பேசுறாங்களோ அங்கெல்லாம் நீ இருந்தேன்னா கண்டிப்பா நீ வந்து என்னோட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாதானப்படுத்தி இங்கே இருக்க சொல்லுவாங்க. உடனே அந்த கிளியும் வந்து இருக்கும். அதே மாதிரி சிவபெருமான் வந்து பாகவதத்தை பார்வதி அம்மாவுக்கு சொல்லும்பொழுது அந்த கிளி வந்து என்ன பண்ணும்னா சொல்லி கேட்டுட்டே இருக்கும். பார்வதி அம்மா தூங்கிடுவாங்க. ஆனா கிளி வந்து சத்தம் கொடுத்ததுனால சிவபெருமான் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பார்வதி அம்மா தான் கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. உடனே அப்புறம் பார்த்தா பார்வதி அம்மா உறங்கிட்டு இருக்க தெரிய வரும். அப்புறம் யாரு அந்த சத்தத்தை கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா கிளி. அப்புறம் பார்த்தா அந்த கிளியை துரத்திட்டு வருவாங்க. அப்போ அது என்ன பண்ணும்னா பயத்துல வந்து வால்மீ வியாசதேவர் அவங்களோட மனைவியோட வயிற்றுக்குள்ளார போயிடும். சரிங்களா? பித்திகா அவங்களோட பேரு. அப்போ பார்த்தா வெளியில வரவே வராது. எதனால அப்படின்னு பார்த்தா, இந்த வெளியில வந்து இந்த மாயையில அகப்பட்டுருவோம். பக்தி சேவையில நம்மளால ஈடுபட்டு பகவானை திரும்பி போய் அடைய முடியாது. அப்படின்ற பயம் வந்துட்டதுனால உள்ளாரே இருப்பாங்க. அப்போ துயரம் வந்துரும் வியாசருக்கும், அவங்களோட மனைவிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான்ட்ட முறையிடுவாங்க. அப்போ பகவானோட வாக்குறுதி, உனக்கு வந்து இந்த மாயையால் நீ அகப்பட மாட்ட, வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே சுகதேவ கோஸ்வாமியா வெளியில வந்து பாகவதத்தை பரீட்சித் மகாராஜுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதான் கதை. அப்ப துயருற்றவர்கள்ல இதையும் இவங்களையும் நம்ம இவங்களோட சரித்திரத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பரீட்சித் மகாராஜ் அவங்களுக்கு 7 நாள்ல என்ன ஆயிடுது, மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிகழுது இல்லைங்களா. பரீட்சித் மகாராஜ் அர்ஜுனரோட பேரன் இல்லைங்களா. எப்படி வந்து பகவத்கீதை வந்து அர்ஜுனருக்கு பகவான் வந்து துயரம், அர்ஜுனோட துயரம் பட்ட சமயத்துல கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பரீட்சித் மகாராஜுக்கு சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்தை அவங்க உபதேசம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்புறம் செல்வம் வேண்டி வருவோர் அப்படின்றத பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் பக்தி சேவைக்கு எதுக்காக வருவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு அடைய வேண்டி, எனக்கு இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, ஆசைகள். அப்போ அதுல செல்வம் அடைய விரும்புவோர் அப்படின்ற பட்சத்துல துருவ மகாராஜரோட சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஞானம் வேண்டி அப்படின்னும் பொழுது அனுமன் அவங்க வந்து பகவான் கிட்ட அதாவது பகவானை பத்தியே தெரிஞ்சுக்கணும், பகவானோட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து ஞானம் வேண்டி வரவங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேள்வியுடையோர், அவங்க யாருன்னா சூத பௌராணிகர், அப்புறம் வந்து நைமிஷாரண்ய முனிவர்கள். இவங்கெல்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. இது ஏன் இப்படி நடந்தது, இந்த பாஸ்ட் டென்ஸ் பகவான் ஏன் அவதாரம் எடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க, பக்தி மார்க்கத்துக்கு வருவாங்க. பரீட்சித் மகாராஜ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் கேள்விகள் நிறைய இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் 7 நாள்ல மரணம்னு உடனே ரொம்பவே ஆழமான ஒரு கருத்து. அவங்களுக்காக 7 நாள்ல மரணம்ன்றது தெரிஞ்சிருச்சு. நமக்கு அது கூட தெரியாது இல்லைங்களா. எந்த நேரம் வேணாலும் மரணம் வரும். ஆனா பரீட்சித் மகாராஜ் 7 நாள்ல மரணம்னும் போது, நான் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நான் அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்பாங்க. அப்போ சுகதேவ கோஸ்வாமி வந்து பாகவத்தை ரிசைட் பண்ணுவாங்க. பாகவத்தை ஆழ்ந்து
மனதோட அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனாலே அவங்களுக்கு என்ன ஏற்படும்? முக்தி ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த 4 பேரும் என்ன பண்றாங்க? ஆன்மீகத்துக்கு வரவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 7.17. तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः. हरे कृष्णा. இவர்களில் முழு ஞானத்துடன் எப்பொழுதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ 4 பேர் பக்தி செய்யக்கு வராங்கன்றத பார்த்தோம் இல்லைங்களா? அதுல யாரு சிறந்தவங்கன்னு பார்க்கிறோம் நம்ம? ஞானி. அவங்கதான் வந்து சிறந்தவங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்கதான் என்ன பண்றாங்க? தூய பக்தி தொண்டில் எப்பயுமே ஈடுபட்டு இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்டவங்க பகவானுக்கும் ரொம்ப பிரியமானவங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 7.19. बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेव सर्वमिति स महात्मा सुदुर्लभः. हरे कृष्णा. பற்பல பிறவிகளுக்கு பின் பகவான் இங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க? நிறைய பிறவிகள். அதற்கப்புறம் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து சர்வ காரணம் பகவான். அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம அடைய வேண்டிய விஷயம் எல்லாமே யாரு? பகவான். எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். பல பிறவிகளுக்கு அப்புறம் இந்த ஒரு ஞானம் கிடைச்சு பகவான்கிட்ட சரணம் அடைகிறாங்க இல்லைங்களா? அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். அப்படிப்பட்டவங்க யாரு? மகாத்மாக்கள். அவங்க வந்து மிகவும் அரிதானவர்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தது 7.20, 21. कामैस्तैस्तैर्हृतज्ञाना प्रपद्यन्तेऽन्यदेवता तं तं नियममास्ताय प्रकृत्या नियता स्वया यो यो यां यां तनुं भक्त श्रद्धयार्चितुमिच्छति तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदाम्यहम्. हरे कृष्णा. 7.20 இந்த ஸ்லோகத்துல என்ன பகவான் கூறியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணமடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஜட ஆசைகள், இந்த உலகத்துல நிறைய ஆசைகள் அனுபவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்றாங்க? தேவர்கள் கிட்ட சரணமடைறாங்க. அந்தந்த தேவர்கள், அதாவது செல்வம் வேண்டி மகாலட்சுமி கிட்ட, அறிவு வேண்டி சரஸ்வதி அம்மா கிட்ட அப்படின்னு வந்து தங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க அவங்க அந்தந்த தேவர்களை வழிபட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாடு, அவங்களோட இயற்கை, அவங்கவுங்களோட இயற்கையான ஆசைகள், அவங்களோட குணங்கள், அதற்கேற்றபடி அவங்க என்ன பண்றாங்க? வழிபாட்டு முறைகளை அவங்க வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். எல்லோருடைய இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன். தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பும் பொழுது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செலுத்துவதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ பகவான் எல்லாருக்கும் எப்படி இருக்காங்க? பரமாத்மாவா இருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லாரோட ஆசையும் என்ன பண்றாங்க? பகவான் பரிபூர்ணமா நிறைவேற்றுறாங்க. யாருக்கிட்டையும் பாரபட்சம்ன்றது கிடையாது. அப்போ எல்லோருடைய இதயத்திலும் நான் பரமாத்மா இருக்கின்றேன், தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பும் பொழுது இந்த ஜட உலகத்தில் உள்ள ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி தேவர்களை வழிபடுற விருப்பம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு என்ன பண்றாங்க? அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கிறோம். மத்தது 7.20 to 23. सतया श्रद्धया युक्त तस्याराधनमीगते लभते च ततः कामान् मयैव विहितान् हितान् अन्तवत्तु फलं तेषां तद्भवत्यल्पमेधसां देवान् देवयज्ञो यान्ति मत्भक्ता यान्ति मामपि. हरे कृष्णा. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றான். ஆனால் உண்மையில்
அந்த நம்பிக்கை எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்பட்டவை ஆகும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப தேவர்கள் வழிபாட்டிலையும் வந்து குறிப்பிட்ட தேவர்களை வழிபடுறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்களோட ஆசைகள் வந்து அவங்களோட கர்மங்களின் அடிப்படையில அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது. அந்த சுக்கிருத்தி இருந்துன்னா அவசியம் பூர்த்தி ஆகும். இல்லைன்னா வந்து சிறிது கால தாமதம் ஆகும் இல்லைங்களா? அப்போ தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றான். ஆனால் உண்மையில் அந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்பட்டவை ஆகும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படித்த மக்களது புலன்கள் தற்காலிகமானது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகும். ஏன்னா அவங்களோட ஆசைகள்லாம் எதுல இருக்கு? இந்த ஜட சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே என்னது? தற்காலிகமானது. இப்ப செல்வம் வேணும் அப்படின்றது இந்த பிறவிக்கு வரைக்கும் தான் இருக்கும் இல்லைங்களா? அடுத்த பிறவிக்குன்றது நம்மளால கொண்டு போக முடியாது. இப்போ நம்ம நல்லா படிக்கணும், நல்ல அறிவு வேணும் அப்படின்னு பட்சத்துல அதுவும் என்னது? இந்த பிறவில நம்ம ஒரு நல்ல ஒரு படிப்பை படிப்போம். அதை அடுத்த பிறவில நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி பலன்கள் தற்காலிகமானது ஓர் எல்லைக்கு உட்பட்டது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர். அந்த மாதிரி வழிபாட்டு முறையில உள்ளவங்க யாரோட உலகங்களுக்கு போவாங்க? தேவர்களோட உலகத்துக்கு போவாங்க. ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். ஏன்னா பகவான் மேல பக்தி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி நிரந்தரம் இல்லாத எல்லைக்குட்பட்ட ஆசைகள் அவங்களுக்கு வந்து அவ்வளவு விருப்பம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா பகவான் கூட இருக்கணும், முக்தி அடையணும் அப்படின்ற விருப்பத்தோட இருக்கும்போது அவங்க யார்கிட்ட போறாங்க? பகவானோட உலகத்தை அவங்க அடையிறாங்க. திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பில்லாத உலகத்துக்கு அவங்க போறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். மத்தது 7.24 அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாமபுத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். ஹரே கிருஷ்ணா. என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார். பகவானை பத்தி அவங்களால என்ன பண்ண முடியல? முழுமையா அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றத பார்க்கிறோம். மத்தது 7.25-26 நாகம் பிரகாசம் சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம் வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. ஹரே கிருஷ்ணா. சிற்றடையவர்களும் முட்டாள்களும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. முட்டாள்களுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன். எனவே நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் தற்போது நடப்பவை இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்றத இங்க பகவான் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்போ பகவானுக்கு என்ன தெரியுது? இதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், இனி எப்படி இருப்போம் பிறவிகள்ல அப்படின்றது எல்லாமே எல்லார பத்தியும், அதாவது ஒரு ஜீவாத்மா இருந்து எல்லார பத்தியும் என்ன யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தெரியும். ஆனால் பகவானை பத்தி முழுமையா நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா அவங்கள பத்தி தெரிஞ்சது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்லை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். எதனால? இந்த முக்குணங்களோட தாக்கத்தினால நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல? பகவானை நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. மத்தது 7.28 ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியம் கர்மணாம் தே துவந்த மோக நிர்மோக்தா பஜந்தே மாம் திருடவ்ரதாக. ஹரே கிருஷ்ணா. முற்பிறவிலும் இப்பெருவிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாப விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், என்னை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றாங்க இல்லையா? பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்துல பக்தி மார்க்கம் அது ஒண்ணுதான் நம்ம பகவானை முழுமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்பிறவிலும் இப்பிறவிலும் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அதுல நிறைய என்ன பண்ணிருப்போம்? பாபங்கள் புண்ணியங்கள்லாம் பண்ணிருப்போம். ஆனா யார் ஒருத்தவங்க பக்தி தொண்டில் ஈடுபடுவாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய புண்ணிய செயல்கள் அதுல வந்து ஈடுபட்டவங்க எவர்களது பாப விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து, இந்த ஜட வாழ்க்கையினால ஏற்படுற மயக்கங்கள் இல்லைங்களா? நன்மை தீமை எல்லாமே எதனால? நண்பன் விரோதி எல்லாமே எதனால? இந்த முக்குணங்களோட
சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஏற்படுற விஷயங்கள் இல்லைங்களா? அப்ப இது ஜட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த மயக்கத்துல இருந்து யார் வந்து பூர்ணமா வெளில வந்திருக்காங்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? இந்த இருமைகள்ல இருந்து நம்மளும் வெளியில வரணும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது குணத்திற்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? செயல்பாட்டுல ஈடுபடக்கூடாது. நம்மளோட குணத்தை நம்ம சரியான முறையில வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சத்துவகுணம், அதையும் தாண்டி சுத்த சத்துவகுணம், பக்தி சேவையில ஈடுபடுறது. அந்த ஒரு தாத்பரியத்துல நம்ம வாழ்க்கைய நம்மளோட கடமைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையில வாழும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம பாப விலைகள்ல இருந்து விடுபட்டு பகவானை நம்மளால பக்தியின் பகவான் கிட்ட பக்தி சேவையில ஈடுபட முடியும்ன்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்தது 7.30. சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம் ச ஏ விதுः பிரயாண காலேபி ச மாம் தே விதுர் யுக்த சேதசக. ஓம் தத்சதிதி. ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன संवादे ज्ञान विज्ञान योगो नाम सप्तमोऽध्यायः. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. सर्वं कृष्णार्पणमस्तु. हरे कृष्णा माताजी. தேங்க் யூ. 7.30 ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பௌதீக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரம புருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ பௌதிக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும், ஏன்னா நம்ம 5வது அத்தியாயத்திலும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முடிவில் என்ன பார்த்தோம்? பீஸ் ஃபார்முலான்னு பார்த்தோம் இல்லைங்களா? யாக யஜ்ஞங்களுக்கு அதிபதி யாரு? பகவான். அனுபவிப்பவர் பகவான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் வெல்விஷிங் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சுப்ரீம் கண்ட்ரோலர் அவங்கதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த 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 தாத்பரியத்துல பார்க்கும்போது ஒரு குழந்தை தன்னோட பேரண்ட்ஸோட கையை பிடிச்சிருக்கும் போது எப்படி பயம் இல்லாம இருக்கு, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் நினைக்கும் போது நமக்கு தான் அந்த டென்ஷன். அது பகவானோட கண்ட்ரோல் இருக்கணும் போது நம்ம பக்தி சேவையில் ஈடுபட்டு நம்ம சுத்த சத்துவகுணத்துல இருந்தாலே போதும் இல்லைங்களா? அப்போ அந்த தாத்பரியத்தை நம்ம எடுத்துக்கும் போது அமைதி ஏற்படுதுன்னு பார்க்கிறோம். அப்போ இங்கேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பௌதிக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவன் யாரு? பகவான். பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் பகவானோட உணர்வுல இருக்கும் பட்சத்துல மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். இறக்கும் தருவாயில் பகவானை நினைக்கும் போது நம்ம யாரை அடைவோம்? பகவானை அடைவோம் அப்படின்றதுதான் தாத்பரியம். அப்போ இந்த இடத்துல மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும் அப்படின்றத இங்க பகவான் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் அடுத்த அத்தியாயத்திற்கான ஆதார ஸ்லோகம். சரிங்களா? வாஞ்சா கல்பத்தருபஸ்ய கிருபா சிந்து பய வச்ச பதிதானம் பாவனி வைஷ்ணவ நமः. அனந்த கோடி வருஷம் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.